ஹாய்! எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? தம்பி வீடு வந்ததுலேருந்தே எங்கேயும் போகல. சரின்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கடா கிளம்புனோனையே பேக்கரியில் நிற்கிறோன்னு பார்க்காதீங்க. காலையில் சாப்பிடல, சரி ஏதாவது சாப்பிட்டு போயிடலான்னு பேக்கரியில் பப்ஸு வாங்குறதுக்காக நின்றோம். அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் எந்த கோயில் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டியார் சத்திரத்தில் இருக்க பாதாள செம்பு முருகன் கோவில், இதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு பிளானு, பட் எங்களால் வரவே முடியல. சரி, தம்பி வீடோடு தான் வர முடிஞ்சுது. அதனால் சரின்னு கிளம்பி வந்துட்டோம். அந்த உள்ளே போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. இது மட்டும்தான் எடுத்து முடிஞ்சது. அதனால் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ஒரு குளம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கோயிலோட வரலாறும் போட்டிருந்தாங்க. எந்த அரசர் கட்டினாரு, எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்ற நிறையா டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த இதுக்குள்ளே நிறையா பேர் காசு போட்டிருந்தாங்க. சரின்னு நானும் வாங்கி காசு போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் தான் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோயில் சொல்கிறாங்க. அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கும் போயிருந்தோம். அதுவும் நிறையா சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. சரின்னு அங்கேயும் போய் அப்படியே சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேயும் கோயில் நல்லா விலாசமாக இருந்ததுங்க. நிறையா பைரவர் வச்சுருந்தாங்க. சித்தர்களோட சிலைகள்லாம் நிறையா இருந்துச்சு. பழனி யாராவது வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட தான் இருக்குது இந்த கோயிலும். முடிஞ்சால் போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கணக்கம்பட்டியில் இருக்க கோயிலுக்கு வந்தோம், சத்குரு கோயிலுக்கு. அங்கே செம்ம கூட்டங்க. காரு பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு. செம்ம கூட்டம், அவ்வளோ கார் இருந்துச்சு. பார்க்கிங் பெருசாக இருக்கனால கார் நிப்பாட்டுறக்கு இடம் இருந்தது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோமா. அதுவும் இல்லாமல் சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தேன். ஆனால் அதை யாரும் சாப்பிடல. நேராக அன்னதானத்துக்கு போயிட்டாங்க. சரின்ட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், காய் எல்லாமே அன்றைக்கி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, சாப்பாடு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வெளியே பார்த்திங்கன்னா மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. மாங்காய் அங்கே தோட்டத்தில் காய்க்கிற காய்ங்கிறனால சூப்பராக இருக்கும். அதனால் வாங்கி அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மாங்காவை கூட பார்த்து பார்த்து வாங்கிட்டுருக்காங்க 2 மாமனும் மச்சானும். வாங்கிட்டு நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் வாங்கி போட்டு சாப்பிட்டாங்க. அப்படியே போகிற வழியில் ஆய்க்குடிக்கிட்ட பழம்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.